காப்பாத்து ராஜண்ணா, இங்க பாரு, என் பையனை காப்பாத்து. குரமா, பிள்ளைக்கு ஒன்னும் ஆகல. இதுக்கு மேலாவது பிள்ளைங்களை ஜாகிரதையா பாத்துக்கோங்க. சரி ராஜண்ணா பாபு, டயத்துக்கு நீ கடவுள் மாதிரி வந்த. இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைய எழுந்துட்டு வாழ்க்கை பூரா அந்த சுகத்துல இருந்திருப்ப. அது என்னம்மா, அவனுக்கு நல்லதா இருக்குல்ல. ராஜு, நீயா அந்த பிள்ளைய காப்பாத்துன? இந்த ஜுரத்துல கிணறுல குதிச்ச. முதல்ல அந்த ஈர துணிய மாத்து. ஏய், அறிவில்ல, மறுபடியும் அதே போட்டுக்கிற. இந்தா, இத கட்டிக்கோ. ராஜு, நீ அந்த பையனை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பண்ண இல்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவது நடந்திருந்தா? பாரு டாக்டர்மா, எனக்கு யாருமே இல்லை. நான் சத்தாலும் இருந்தாலும் எவ்வளவுக்கும் கவலை இல்லை. ஆனா இப்போ அந்த பையனை காப்பாடுறதால அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு, நீங்க சொல்லுங்க. மனிதனுக்கு சேவை பண்ணா கடவுளுக்கே சேவை பண்ண மாதிரி அர்த்தம். டாக்டருக்கு படிக்கிறாங்க எவ்வளவு பேரு. ஆனா டாக்டர் ஆன உடனே அந்த அர்த்தம் மறந்துட்டு வேலைய வியாபாரமா மாத்திடுறாங்க நிறைய டாக்டர்கள். ஆனா ஒண்ணுமே படிக்காம எல்லாருக்கும் சேவை பண்ணணும்னு நினைக்கிற உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளவு பெரிய மனுஷனா தெரியற. ஏறுங்கம்மா, நீங்க பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்லை. அது சரி, நீ ரொம்ப நினைஞ்சிருக்க. ஜுரம் திரும்பி வராம இந்த மாத்திரை போட்டுக்கோ. அந்த ஊசி மட்டும் இல்லாம நீங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் டாக்டர்மா. சரி ராஜு, சின்ன வயசுல என்ன ரொம்ப அன்பா காதலோட ராணி ராணின்னு கூப்பிட்டு இருப்ப. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் டாக்டர் அம்மான்னு கூப்பிடுற? அது சரி, உனக்கு ராணின்னு கூப்பிடுறத விட டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறதா இஷ்டம்னா அப்படியே கூப்பிடு. குழந்தை இருக்கும்போது சந்தமாமாவா ஜாபில் வான்னு கூப்பிட்டு இருந்தோம். அது வரும், நம்ம கைக்கு சிக்குவோன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இப்போ அது உண்மை கிடையாதுன்னு நமக்கு தெரியும்ல டாக்டர். ரொம்ப நல்லா பேசுறியே ராஜு. உண்மையிலேயே மனசுல இஷ்டம் இருந்தா சந்திரனை மட்டும் இல்ல, வானவில் கூட நம்மளுக்கு கிடைக்கும். என்ன சொல்ற? உண்மைதான் டாக்டர். பாரு, திருப்பி டாக்டர் மான்னு கூப்பிடுற. நீ அப்படி கூப்பிடுறதா இருந்தா இங்க வராத, என்ன பாக்காத. அப்படி சொல்லாத. நீங்க ஊசி எவ்வளவு குத்துனாலும் சரி, இங்க வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னா என்னால முடியாது. திருப்பி டாக்டர் மான் தான் கூப்பிடுறேன். இல்ல ராணி. என்னது? என்னால முடியாது ராணி. கேக்கல, திருப்பி கூப்பிடு. என்னால முடியாது ராணி. ஐயா, இது பட்டுக்குச்சு, எங்கேயுமே பார்க்க முடியலையா? எல்லாம் பாக்குற மாதிரி நான் பண்றேன்டா. மாதவா, இடுப்புல 5 ரூபாய் எடுத்துரு. வா உட்காரு. ஐயோ, இது தவிர ஒண்ணுமே காணாம போகுது சார். மாதவா, வர நான் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். எங்க குரு வரைக்கும் ஒரு கை தான், எனக்கு 2 கை இருக்குல்ல. எப்படி சுத்தி வைக்கிறேன் பாரு. டேய், அவன் கழுத்துல என் கையை புடிச்சுக்கிச்சுடா. இந்த கையெடுப்பு நான் என்னடா பண்ணணும்? அவரை கையை விட்டுருங்க, மூலத்துல என் கழுத்து மட்டும் பாருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அடடா. அடே அபி, இந்த பயங்கரமா உன் கழுத்து எப்படி புடிச்சுக்கிச்சேன்னு மட்டும் எனக்கு சொல்றா. எங்க பொண்டாட்டி அடிச்சுங்க, அப்பல இருந்து இப்படி ஆயிடுச்சுங்க. அதான் உன் பொண்டாட்டி. எங்க எப்படி எங்க பொண்டாட்டி வேற வேற போயிரு. பாத்தீங்களா குருவரே, நாட்டு வைத்தியனா கொஞ்சம் புத்தியோட பண்ணணும். சும்மா ஏறா. இது பார்த்து எனக்கு நீ கத்து கொடுக்க வேணாம். அந்த பேக் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். கொடு. நீ டாக்டர், நான் கம்ப்யூட்டர், நான் தான் கொடுக்கணும். உன்னை பத்தி எனக்கு இன்னும் புரியல. நீ வேற. அத பத்தி வந்தா என் பத்தி எனக்கே புரியாது, உனக்கு எப்படி புரியும்? டேய், டாக்டர் அம்மாக்கு ஊசி மட்டும்தான் போட சொன்னு நினைச்சுக்கிட்டேன்டா. இந்த ராஜாவை பின்னாடி சுத்தி வச்சுக்கிட்டுல, ஊசி மட்டும் கிடையாது, இன்னும் நிறையவே தெரியும் போல இருக்குடா. நம்மளுக்கே கத்து கொடுக்குறான்னு கேக்குறாமா?
ராஜு நிறுத்து. டாக்டர் அம்மா நீரு என்னடா பேசிட்டு இருக்க? ராஜு, என்ன டாக்டர் அம்மா பண்ற? நீரானே நில்லு ராஜு. என்ன நீரே பண்ற? சொல்லல. டேய் உன்ன ராஜு ஏய் ராஜு, நம்மள பார்த்து அடுத்தவங்க பயப்படுற மாதிரி இருந்தா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்போதான் இப்படி இருந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல யாரை கூப்பிட்டு எந்த வேலை சொன்னாலும் நான் நல்லபடியா செஞ்சிருப்பேன். ஆமா, நானும் அதே தான் யோசிக்கிறேன். எதுக்கு இப்படி மாறிட்ட? நான் மாறல. இந்த ஊரே என்ன மாத்துச்சு. உங்க அப்பாவை கொன்னுட்டேன். எங்க அப்பா சத்து போனாரோன்னு சொல்லிருக்காங்க. எங்களை ஊர் வெட்டி அனுப்பிட்டாங்க. எல்லாருமே எங்களை தூரமா வச்சிருக்காங்க. எங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அது எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ பேச்சோடு சொல்ல முடியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் அம்மா 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 பேசுமா அம்மா என்னாச்சுமா? ஏன்பா ராஜு, இந்த மாதிரி பக்கத்திலேயே உக்காந்து அழுதுட்டே இருந்தா என்னப்பா பிரயோஜனம்? போய் ஆச்சாரிய டாக்டரை கூட்டிட்டு வாடா. ஆமாப்பா, அவர் வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுத்தா அம்மாக்கு சரியாயிடும். ஆமாப்பா, போப்பா, சீக்கிரம் போப்பா. போப்பா, போ, போறேன். போப்பா. நாராயணாச்சாரிய நாமதேஷ்யா தர்மபத்னி சமேதா சஹஸ்ரநாம பூஜா கரிஷ்யாமி. ஆச்சாரிய அவர்களே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்ற ஆசை இருக்குல்ல, அது கடவுளர்கிட்ட சொல்லுக்கோங்க. ஓம் நம ஸ்தோமாயச்ச ருத்ராயச்ச ஹரஹர மகாதேவா. ஐயா ஆச்சாரிய அவர்களே, உங்க கையெடுத்து கும்பிட்டுறேன். அங்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க சீக்கிரமா வந்து எங்க அம்மாவை பாருங்கயா. என்ன நேரங்கெருவெல்லாம் மருந்து கொடுக்கறதுக்கு அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணாம நடுவுல வரணுமா? போட வரல. ஐயா அப்படி பேசாதீங்க. உங்க கையெடுத்து கும்பிடுறையா. ஐயா ப்ளீஸ் ஐயா, தயவுசெய்து எங்க அம்மாவை காப்பாத்துங்கய்யா. ஐயா இங்க வந்து எவ்வளவு பவித்திரம் பூஜை பண்ணிட்டு இருக்கு. என்னைய தொடுவியா நீ? என்னையா ஐயரு ஊர்ல வந்து துரத்தவாங்க, உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கையா? என் மேல கோபப்படாதீங்க. இவனை இப்பவே வெளியில துரத்துருவேன். டேய் வெளில போடா. டேய் போ போடா. ஐயா ப்ளீஸ் நீங்க இருங்க. போடான்ற போடா. எங்களை தொடுற நீ. போட வெல்ல போட சொல்லும்போது போறா. போடாத போ. ஐயா அகஜானம் பத்மார்க்கம் கஜானன மகானிஷம் அனைக்கு தந்தம் மக்தனம் ஏக தந்தம் பத்மா ஹே. மரோ வாஞ்சா சித்தி ரஸ்து. இந்த கம்மா பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. போயிட்டு வரேன் ஐயரே. ஈஸ்வர கட்டாட்சம். நீங்க ஒரு வரைக்கும் நாங்க காலை சும்மா இருப்பாரா? போடா. ஐயா என்னது என்னது என்னடா கையில கத்தெடுத்துட்டு வந்த? இந்த கை தானே எங்க அம்மாக்கு மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. இந்த கையோட வேற யாருக்கு நீ மருந்து கொடுக்க கூடாதுடா. நான் பண்ண அந்த காரியத்துக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்து மദ്രാസ് சென்ட்ரல் ஜெயில் காமிச்சிருக்காங்க. அந்த தண்டனை அனுபவித்த எனக்கு அங்க யாருமே எனக்கு தெரியாத காரணத்தினால நான் மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். ஊருக்காரங்க என்னை துரத்துவாங்க, அடிப்பாங்க, இல்லை ஊர்லேருந்தே வெளியில் துரத்துருவாங்கன்ட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். டே அங்கே நின்னவே ரங்கன போய் ராஜன்னு தானே கொஞ்சம் நிம்மதியாக பேசுகிறா. அதுதானே உங்கள் மேலே வந்துடுவான். பாத்தியா எவ்வளோ கோவமாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம போகிறதுக்கு வழி கொடுப்பானோ இல்லையோ. டேய் வண்டி பின்னாடி திருப்பிடா, இல்லைன்னா கையோ காலை எடுத்துருவான்டா. For more updates, like,
comment, subscribe to our channel.